Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த லட்டு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குது மட்டும் இல்லாம அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் தரும். நம்மளோட எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு, ஹேருக்குலாம் ரொம்பவே நல்லது. கூடவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி இந்த ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். பசி எடுக்காது. அதனால நம்ம அதிகமாக சாப்பிடவும் மாட்டோம். அதனால வெயிட் லாஸும் நல்லாவே ஆகும். கூடவே இந்த லட்டு டெய்லி ஒன்று எடுத்துக்கிறது நம்மளோட ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்லாம். டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கருப்பு எள் எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளில் பொதுவாக வந்து டஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 2-3 டைம் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். மண் இல்லாத எள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை. அப்படியே கூட வறுத்துட்டு யூஸ் பண்ணலாம். இதில் லேசாக டஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைனா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து கருப்பாக அந்த தண்ணி வந்து வருது. இந்த மாதிரி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எள் நல்லா சுத்தமாயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு இரும்பு கடாய் யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ நம்மளுக்கு இரும்பு சத்தும் வந்து இதில் கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இடையிடையில் மீடியமில் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கிடலாம். கைவிடாமல் இது போல் வறுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். இது நல்லா பொரிகிறது உங்களுக்கே தெரியுதுல்ல. கருப்பு கலரில் இருக்கிற எள் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு அங்கங்கே ஒயிட் கலரில் தெரியுது. இது வந்து கரெக்டான டைம். இந்த டைமில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது போல் கரண்டி வச்சுட்டு நல்லா இது போல் பண்ணிக்கோங்க. அப்போ இது சீக்கிரமாக ஆறிடும். இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் எள் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1 கப் அளவு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து சேர்த்துக்கோங்க. தமிழில் ஆளி விதைன்னு சொல்லுவோம்ல, அந்த விதை தான் இது. கடைகளில் ஆளி விதைன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா இதுவும் படப்படான்னு பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப பொரிஞ்சு வெளியில் தெரிக்குதுன்னா நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கூட நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுடலாம். இடையிடையில் கலந்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இது போல் சன்னி வச்சுருப்போம்ல, அது வச்சு இது போல் மூடிட்டு இடையிடையில் நீங்கள் கலந்துக்கிடலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது நல்லா படப்படன்னு புரிஞ்சிருச்சு. கலரும் லேசாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எள்ளு கொட்டி வச்சுருந்தோம்ல அதே பிளேட்டில் இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. அப்போ இது சீக்கிரமாகவே ஆறிடும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் பூசணி விதை வந்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 கப் அளவு சேர்த்தா போதும். நம்ம எள்ளும் ஆளி விதையும் அளந்தோம்ல அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பூசணி விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது சீக்கிரமாகவே வறுந்து வந்துடும். இப்போ பாருங்கள் இது லேசாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆளி விதை கூட இதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்து அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு கசகசா வந்து சேர்த்துக்கோங்க. கசகசா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம சாப்பாட்டில் 1-2 ஸ்பூன் தான் சேர்க்குறோம். ஆனால் இது டெய்லி எடுத்துக்கிற போது ரொம்பவே நல்லது. இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள் படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே உரமாக வச்சுருங்க. இதை வந்து நம்ம ஏற்கனவே பொருட்கள் கொட்டி வச்சுருக்க தட்டில் வந்து கொட்டக்கூடாது. இதை தனியாக தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அரைக்கும் போது வேர்க்காது. அப்படி இல்லைன்னா சூடாக இருக்கனால அரைக்கும் போது வேர்த்துட்டு நம்ம லட்டு வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். கசகசாவை மட்டும் சேர்க்கலை. ஆனால் கசகசாவும் நல்லா ஆறி இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும்.
பாதி கசகசா மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. மீதியை வந்து நம்ம லட்டுவில் கடைசியாக சேர்க்கணும். இப்போ இதை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவு வெல்லம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இது ரெண்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதே நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வெல்லம் அரைப்படலைன்னா நல்லா துருவிட்டு சேர்த்துட்டு அரைங்க, அப்போ அது நல்லா அரைப்பட்டுரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நான் உருக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன், நீங்கள் உருக்கிட்டு கூட சேர்க்கலாம். இப்போ கை வச்சுட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கை சூட்டுக்கே அந்த வெல்லம் நல்லா இலக்கம் கொடுத்து வரும். அதனால் நம்ம இதில் பாகு காய்ச்சி ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. இப்போ இதை நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. லட்டு பிடிக்கிற அளவுக்கு பதம் வரணும், அந்த வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்துட்டு கூட பிசையலாம். ஆனால் தண்ணி, பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ணும்ல, அதனால் வந்து தண்ணி, பால்லாம் சேர்த்துறாதீங்க. எண்ணெயும் சேர்க்க வேண்டாம், நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. லட்டு பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மீதம் வச்சுருந்தோம்ல கசகசா, அதை வந்து இது கூட சேர்த்துருங்க. இது எதுக்காக நம்ம கடைசியாக கொஞ்சம் கசகசா சேர்க்குறோன்னா, பார்க்குறதுக்கு அங்கங்கே சின்ன சின்ன டாட் இருக்கும், அப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம அரைக்கும் போதே எல்லா கசகசாவையும் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்கள்லையுமே எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இது டெய்லி ஒரு லட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ஆனால் 1க்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். ஒரு லட்டுவே நல்ல ஹெவியாக இருக்கும், அதனால் 1 போதும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. லேசாக சூடு இருந்தால் கூட அது நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 10 நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். 10 நாளைக்கு மேலே நீங்கள் வைக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லட்டு பிடிக்கிறது அளவுக்கு நல்ல பக்குவத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம லட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதுக்கு கையில் நெய் எண்ணெய்லாம் தடவணும் அவசியம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் லட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான லட்டு ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தோட லிங்க்கும் வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க, அப்போ தான் நம்ம லட்டு வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கும். இப்போ நம்மளோட லட்டு சூப்பராக தயாராகிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா லட்டு மாவையும் பிடிச்சி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.